தமிழ்நாடு 2032ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டும் என்று திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் 2025-26ஆம் ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்த பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் வளர்ச்சி 2 மடங்கு அதிகமாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். சார், தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருக்கு? அதில் மேஜர் கான்ட்ரிபியூட்டரா எந்த செக்டர் சார் இருக்கு? பொருளாதார ரியல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நிலைத்த விலையில் அப்படின்னு சொல்லும்போது அது 11.3 அப்படிங்கிற விழுக்காட்டில் அது இருந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக போன வருஷத்துக்கு உண்டானது. அது இந்தியா ஒரு 6 இதில் வளரும்போது என்ன தமிழ்நாடுங்கிறது கிட்டத்தட்ட 11.3 அப்படிங்கிறது அதோட பெரிய ஒரு கிட்டத்தட்ட 2 பங்கு வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய புள்ளிவிவரங்கள் தயாரிக்கக்கூடிய தகவல். இப்போ இதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேனுஃபேக்சரிங் தான். அது இப்போ பொதுவாக அந்த செகண்டரி செக்டார்னு சொல்லலாம். அந்த செகண்டரி செக்டாருக்குள்ளே 2-3 துறைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான துறையாக மேனுஃபேக்சரிங். அது உற்பத்தி துறை பெரிய அளவில் அது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது. அது கிட்டத்தட்ட 14-15 விழுக்காடு அளவில் அது வளர்ந்துருக்கிறது. அதுதான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அதுக்கு. சார், தமிழ்நாடு அரசு $1 டிரில்லியன் எக்கானமி அப்படின்னு ஒரு இலக்கை வைத்து பயணிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய எக்கானமிக்கல் திட்டம் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. இப்போ எவ்வளோ கடந்திருக்கு, எவ்வளோ சதவீதமாக கடந்திருக்கும்? 32 லட்சம் கோடிக்கு வந்திருக்கிறோம். நம்ம அது 3 பங்கு வளரணும். இப்போ வளர்கிற வேகம் இது அப்படியே சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம 2031-32 அந்த மாதிரி காலகட்டத்தில் $1 டிரில்லியன் நம்ம தொட்டு விடலாம்ங்கிறது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம். சார், இப்போ இந்த ஆண்டு எக்கனாமிக்கல் சர்வே வெளியிட்டிருக்கீங்க. இதில் கவர்மெண்ட் எந்தெந்த செக்டார்ஸ்லாம் கவனம் செலுத்தணும் கூடுதலாக? அதன் மூலமாக என்ன மாதிரி அவுட்புட் வரும்? எல்லா செக்டர்லையும் வேறு இதை பற்றி கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அதில் நம்ம சுட்டி காட்டிடுறோம். அது எக்காலஜியை பொறுத்த வரைக்கும், என்வைரன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் ஷார்ட் ஃபால் இருக்குது அப்படிங்கிறத அதிலே இண்டிகேட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறத அவருடைய கவனத்தை ஈர்க்கிறாங்க. அது சொல்லியிருக்கோம் அதில். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களா, அப்புறம் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் அது குறைவாக இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஆண்டும் அதோட ரேஷியோ எப்படி இருக்குது? சில மாவட்டங்களில் அந்த ரேஷியோ அதிகரிச்சிருக்கு தனிநபர் வருமானம். அது இப்போ தானே அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்காங்க. எப்படின்னா இப்போ தொழில்துறை பரவலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தொழில்துறை பரவலாக்கப்படும் பொழுது தான் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதனுடைய தாக்கம் இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கழிச்சு தான் நமக்கு தெரியும். இப்போது உடனே அது தெரியாது. இப்போ தூத்துக்குடியில் பெரிய அளவில் தொழில்கள் வரப்போது நான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடியது. இப்போ பெரம்பலூரில் பெரிய அளவில் தொழில்கள் வருது அப்படின்னு சொன்னால் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானம் எப்படிங்கிறது உயருது அப்படிங்கிறது அதெல்லாம் 2-3 வருஷம் கழிச்சு தான் முடியுது.